ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ஆரியா. எல்லாருக்கும் ஹாப்பி ஸ்ரீராம நவமி செலிப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லாருக்கும் பை நவ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தட் ஐ ஆம் த டிவோட்டி ஆஃப் ஸ்ரீராம்ன்ட்டு. பிகாஸ் எல்லா வீடியோஸ்க்கு பின்னாடி லாஸ்ட்டில் நான் ஜெய் ஸ்ரீராம் தான் எண்ட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பிகாஸ் அண்டு நான் எல்லோரும் அவங்கள கடவுளாக பார்ப்பாங்க, நான் வந்து அவங்கள அண்ணாவாக பார்ப்பேன். ஸோ ஹீ இஸ் மை எல்டர் பிரதர். Okay, and I love him so much. Okay, so and thank you one and all. We have already நம்ம சேனல் ஆல்ரெடி 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இதெல்லாம் உங்கள் எல்லாரும் மூலமாக தான் நடந்தது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் என்னை யார் யார் நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, நானும் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே ஓகே தென் என்னென்னமோ பேசணுன்னு இருக்குது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு. பட் என்ன பேசணுன்னு தான் தெரியல. எனிவேஸ் அந்த ஹாப்பினஸ் ஒன்று இருக்குது. அதுவும் என்னோடய ப்ரோவோட என்னோடய ராமோட பர்த்டே நாடே எனக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஓகே தென் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆரோஹியோட சிஸ்டரு ஆரோஹியா அண்ட் ரியாவை ஒரு ரிசார்ட்க்கு வர சொல்லுவாங்க. பட் ரீசன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆரோஹி ரொம்ப டென்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை ரொம்ப திட்டுவாங்க, தட் ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சிவா ஆரோஹியோட பாஸ் பையன் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, தட் அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் இன் லவ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரியா அண்ட் ஆரோஹி ஒரு அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ணுவாங்க. அந்த ரூம்குள்ளே இங்கே ரெண்டு பேரும் போவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ ஆரோஹிக்கு வந்து சிவா எப்படிப்பட்ட ஆளுன்னது தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என் தங்கச்சி அண்டு கமெண்ட் செக்ஷனில் கூட யார் கௌசல்யராம்னு நினைக்கிறேன், ஃபாதர் பேரண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருந்தால் பசங்களும் அப்படி இருக்கணும்னு இல்லை அப்படின்னு கொடுத்தாங்க. எஸ், அது கரெக்டு தான். அப்படின்னு நினைக்கக்கூடாது கூட, இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் தேர் பேரண்டிங் தான். ஸோ ஆரோஹி வந்து அதுதான் நினச்சிட்டே இருப்பாங்க, ஏன் இப்படி சரி லவ் பண்ணுறது தப்பில்லை, பட் அந்த பையன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் நான் ஒரு தடவை தான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த பையன்வேன். பாஸ்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேனே தவிர எப்போவும் அவங்க பையன் பற்றி அவங்களும் பேசலை, நானும் பேசினது கிடையாது. எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு டென்ஷனில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி அந்த பெட்டு மேலே உட்காந்து. இதுக்குள்ளே நம்ம ரியா வந்து ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துகிட்டு, ஓய் எவ்வளோ நேரமாக அதே திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன், அதுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையன் எப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா தான் அவன் பர்ஃபெக்ட் பர்சனாக இருந்தால் ஹாப்பியாக நம்ம தங்கச்சியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா தங்கச்சியை புரிய வைக்கலாம், தட் ஹீ ஸோ அண்ட் ஸோ கரெக்ட் இல்லை அதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஸ் ஆகிற, ஃபஸ்ட்டு நீ வாட்டர் குடி அப்படின்ட்டு அந்த கிளாஸ் கொடுப்பாங்க. கிளாஸ் கொடுக்கும்போது அவங்க டென்ஷனில் ஆரோஹி அவங்க வாட் யூ சே அந்த கையை தட்டிட்டு அந்த வாட்டர் ஃபுல்லாக ரியா மேலே விழுந்துடும். ஸோ அதை பார்த்து ஐயோ ரியா ரியலி ஐம் வெரி வெரி சாரி ரியான்ட்டு ஆரோஹி அவங்க ட்ரெஸ் மேலே இருக்கிற வாட்டரை
வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க கை வச்சு. அது வைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆரோஹியோட கை வந்து ரியாவோட செஸ்ட் பார்ட்டை ரப் பண்ணிகிட்டே இருக்குது, யூனோ ஐ மீன் வைப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ரியா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் பார்ட் ஃபார் எவ்ரி விமன், ரைட்? ஸோ அவங்க வந்து ஆரோஹி ப்ளீஸ் ஸ்டாப், ஆரோஹி ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இல்லை ரியா, ஐம் ரியலி வெரி சாரி, ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஸோ அதுதான் நீ வாட்டர் கொண்டு வந்தது நான் அவ்வளோ அப்சர்வ் பண்ணலை, ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்ட்டு வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க கையை வச்சுட்டு. ரியா குட் நாட் கண்ட்ரோல், ரியாவில் கண்ட்ரோல் பண்ண முடியல இனிமேல். ஆரோஹி அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த அந்த செஸ்ட் மேலே அவங்க கை அப்படியே இருக்கும், அதை அப்படியே பிடிச்சிருவாங்க. ரியா பிடிச்சிட்டு அவங்க கண் வச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பார்த்துட்டு, உன் கை எங்கே தான் வைக்கிற புரியுதா உனக்கு அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவாங்க. ரியா பேசினதும் ஆரோஹி அப்போது ரியலைஸ் பண்ணுவாங்க தட் அவங்க கை வந்து ரியாவோட செஸ்ட் மேலே இருக்குன்ட்டு. அப்புறம் ஆரோஹியோட மூட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ ரியாவுக்கும் அதுதான் வேணும். ரைட் நோ ஆரோஹிக்கு இருக்கிற அந்த டென்ஷன்லேருந்து அவங்க வெளியே வந்தால் தான் ஆரோஹியால் கரெக்டாக திங்க் பண்ண முடியும். ஸோ அவங்களும் அந்த மூமெண்ட்டை யூனோ யாரும் இல்லை அண்ட் நிறைய நாளுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்லோவாக ஆரோஹியை அவங்க இன்டியூஸ் பண்ணுவாங்க தட் லெட்ஸ் ஹாவ் சம் லவ் டுகெதர் அப்படின்ட்டு. ஸோ ஸ்லோவாக ஆரோஹி அவங்கள ரொம்ப யூனோ கிட்டையாக புல் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆரோஹி. அதுக்கப்புறம் ரியா கூட ஷி வில் ஆல்சோ ஸ்டார்ட் கிஸ்ஸிங். ஸோ அப்படி அவங்க ஒரு வெரி ரொமான்டிக் மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே அந்த ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க 2 பேரும். தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு தே குட் நாட் வேக் அப், அவங்களால ஏந்திருக்க முடியல. ஸோ அப்படியே தூங்கிடுவாங்க. ஒரு மிட் நைட் அரவுண்ட் 1:30 அந்த மாதிரி ஒரு டைமில் ரியாவுக்கு கண் திறந்துட்டு அவங்க ஆரோஹியாக பார்ப்பாங்க. ரொம்ப அழகாக தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப மறுபடியும் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க பட் ஆரோஹி ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்களா, ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ அங்கேருந்து ஸ்லோவாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பெட்டு இறங்கிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு லைட்டாக பசி இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஏதாவது இன்னும் ஃபங்க்ஷன் இருக்கா, இல்லை ஏதாவது இங்கே ஏதாவது கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க மொபைல் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க. ரியா டோரெல்லாம் நார்மலாக சாத்திட்டு. ஸோ வெளியே வரும்போது சிவா வந்து ஆரோஹியோட தங்கச்சியை யூனோ இப்போது ரொம்ப ட்ரிங்க் பண்ணால் நம்ம ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்கள், நம்ம ஷோல்டர் மேலே அவங்க கையை வச்சுட்டு இன்னொரு கை வந்து ஹிப் மேலே வச்சுட்டு இப்படி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஆரோஹியோட தங்கச்சியை சிவா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகிறது ரியா பார்த்துருவாங்க. ரியா பார்த்துட்டு என்ன இவன் எங்கே கூட்டிகிட்டு போகிறான் இந்த பொண்ணை அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற மொபைலில் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பையன் பற்றி. ஸோ ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். அவனும் அந்த தங்கச்சி ஆரோஹியோட தங்கச்சியை ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிட்டே இருப்பான். யாராவது பார்க்குறாங்களா என்ன அப்படின்னது கூட பார்த்துட்டே இருப்பான். ஸோ அதுக்கு தான் ரியாவுக்கு டவுட் வந்துட்டு ஷூட்டிங் அந்த வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லோவாக அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க ரியா.
ஆரோஹியை எழுப்பி விடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆரோஹியை எழுப்பி விட்டா அங்கே எதுவும் இல்லைன்னா பாவம் தூங்குறாங்க, அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? அங்கே ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் மொபைல் எப்படியோ என் கையிலையே இருக்குல்ல, ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டில் ரியா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து அவங்க ஒரு ஃபைவ் பிளாக்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரிசார்ட் இருக்கும், அவங்க ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் பெட்டு மேலே அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு ஸ்லோவாக டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்துடுவான். வர்றதும் ரியா அதை பார்த்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு, ஏய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த பையன் சிவா வந்து, ஏய் நீ யார், நீ ஏன் இங்கே இருக்க, கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதும், என்ன கெட் அவுட் ஆஃப் மை ரூம், ஆரோக்கியோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து நீ என்ன தான் பண்ணுறோன்னு பிளான் பண்ணுற அப்படின்னதும், நானா எதுவும் இல்லை, அவங்க கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க, அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னதும், ஓ அப்படியா, சரி அப்போது நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்வாங்க. என்ன போகிறது, இது என்னோடய ரூம், யூ கெட் அவுட் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் ரியா கிட்ட. ஓ நான் கெட் அவுட்டா, சரி இப்போவே இரு உனக்கு அப்படின்ட்டு இமீடியட்டாக ஆரோஹிக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும் காலு ரிங் ஆகும். ரிங் ஆனதும் அந்த பையன் வந்து, நீ யாருக்கு கால் பண்ணுற அப்படின்ட்டு அந்த மொபைலை புஷ் பண்ணிடுவான், தள்ளி விட்டுருவான். அந்த மொபைலை தள்ளினதும் அந்த மொபைல் போய் ஒரு டஸ்க்கு கீழேயாக போனதும் பட் அது இன்னும் ஆனில் இருக்குது. அந்த பக்கம் ஆரோஹி வந்து மொபைல் எடுத்துகிட்டு, ஹலோ ரியா எங்கே இருக்கேன், எங்கே போனேன், இங்கே இல்லை, நீ எங்கே இருக்க அப்படின்னு பெட்ரூமு வாஷ்ரூம் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்ததும் எங்கேயும் இல்லை. அவங்களும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திட்டே இருப்பாங்க ஆரோஹி. ஸோ எப்படியாவது ஆரோஹிக்கு இந்த ரூம் நம்பர் தெரியணும் அப்படின்ட்டு அவங்க, ஏண்டா நீ இந்த ரூமில் இந்த அப்படின்ட்டு அந்த ரூம் நம்பரை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கத்துவாங்க. சொன்னதும் அப்போது ஆரோஹிக்கு புரிஞ்சிடும் தட் ரியா வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க எனக்கு அந்த ரூம் வர சொல்லிட்டு அப்படின்னு. ஃபாஸ்ட்டாக அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஓடுவாங்க அந்த பக்கமாக. போய் பார்த்தா ரியாவை ஆல்மோஸ்ட் அடிச்சுட்டே இருப்பான், அவங்க தலைக்கு அடி கூட பட்டுரும். ஸோ ரியாவை கெட் அவுட் ஆஃப் மை ரூம், கெட் அவுட் ஆஃப் மை ரூம் அப்படின்ட்டு அடிச்சுட்டே இருப்பான் சிவா. அப்போது ஆரோஹிக்கு வரும் பாருங்கள் கோவம், அவ்வளோதான், என்னடா பண்ணுற நீ, அதுவும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை பெட் மேலே மயக்கமாக தூங்குறது பார்ப்பாங்க. அவ்வளோதான், 2 பேரும் அவங்க உயிரான 2 பொண்ணுங்களை பேர் மேலே அடிச்சிட்டே இருப்பாங்க ஆரோஹி சிவாவை. ரியா வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வேணாம் ஆரோஹி வேணாம், ப்ளீஸ் ஸ்டாப், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு இமீடியட்டாக ஆரோஹியை கண்ட்ரோல் பண்ண வச்சு அவங்கள உட்கார வச்சுட்டு ஆரோஹியோட தங்கச்சி ஃபேஸ் மேலே வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணதும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க கண்ணெல்லாம் திறந்துட்டு, எங்கே இருக்கோம், என்னாச்சு எனக்கு அப்படின்னு மயக்கமாக பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அப்போது இமீடியட்டாக ரியா கேட்பாங்க அந்த ஆரோஹியோட தங்கச்சியை, நான் உன்னை ஆல்ரெடி கேட்டிருக்கேன் ஓகேவா, சாஃப்ட் ட்ரிங்க் என்ன பார்ட்டின்னு சொன்னால் நீ என்ன சொன்ன, ஃப்ரெஷ் ஜூஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன இது என்ன குடிச்சிட்டு இருக்கேன் நீ, என்ன, ஐயோ ரியா நிஜமாலும் ஓன்லி ஃப்ரூட் ஜூஸஸ் தான், அதுவும் நான் ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஃப்ரூட் ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன், கேளுங்க யார் வேணாலும் அப்படின்வாங்க ஆரோஹி தங்கச்சி. அப்போது ஆரோஹிக்கு இன்னும் கோபம் வந்துட்டு அந்த சிவாவை மறுபடியும் பிடிச்சிட்டு, என்னடா மிக்ஸ் பண்ணேன் என் தங்கச்சி ட்ரிங்க்கில் நீ அப்படின்ட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது ஆரோஹியோட தங்கச்சிக்கு அப்போது நான் ஃபுல்லாக அந்த மயக்கத்துலேருந்து வெளியே வந்து, என்னக்கா ஏன்க்கா சிவாவை அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. என்ன சிவான்னு இன்னும் ரெஸ்பெக்டாக பேசுகிறியா, இவன் தாண்டி இப்போது நீ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரீசனே, இவன் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கான் உன் ட்ரிங்க்கில் அப்படின்னதும், வாட் அப்படின்வாங்க அவங்க தங்கச்சி. ஆமாம் அப்படின்னதும் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஸோ ரியா அப்போது அவங்க வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ எடுத்து காமிப்பாங்க.
பாரு இப்படி இருக்கான் அந்த பையன் அப்படின்னதும் அவங்க தங்கச்சிக்கு கூட ரொம்ப கோவம் வந்துடும். வந்து ஒரு ஸ்லாப், ஒரே அடி ஃபேஸ் மேலே கொடுப்பாங்க அவங்க தங்கச்சி கூட. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு எல்லாரையும், ஆரோஹி சொல்லு, இப்போ நான் உன்னை அப்பாவை கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் போலீஸையும் கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் உன் ஃப்யூச்சர் எப்படி என்னது எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னதும் ஆரோக்கிய காலில் பிடிச்சிட்டு, மேம் மேம் வேணாம் மேம், ஐம் ரியலி வெரி சாரி மேம், இனிமேல் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மேம், ஏதோ ஒரு மயக்கத்தில் நானும் பண்ணிட்டேன் மேம், நான் இப்படிப்பட்ட ஆள் இல்லை மேம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டே இருப்பான். பட்டு ஆரோஹிக்கு அந்த கோவத்தில் அவங்க பாஸுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும் அந்த பக்கம் அவங்க பாஸ் வந்து, ஹே ஆரோஹி, என்னம்மா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, ஏதாவது எமர்ஜென்சியா அப்படின்னு அவங்க பாவம் அவங்க கேட்பாங்க. அந்த சைடு அவங்க பாஸ் கேட்டதும், சாரி பாஸ், நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், உங்களால் அர்ஜெண்ட்டாக லேட் பண்ணாமல் இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆரோஹி. ஃபோனில் அந்த சுச்சுவேஷன் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிம்மா, இம்மீடியட்டாக கிளம்புறேன், லொக்கேஷனை ஷேர் பண்ணு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாமல் சரின்னு சொல்லுவாங்க. சரின்னு அவங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி இம்மீடியட்டாக வாங்க சார், ப்ளீஸ் ஹெல்ப் தேவை அப்படின்னதும், சரிம்மா இம்மீடியட்டாக வர்றேன் அப்படின்ட்டு பாவம் அந்த நைட்டில் கூட கிளம்பி வந்துடுவாங்க. அவங்க கிளம்பி அந்த ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம், என்ன இது ஒரு ரிசார்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஆரோக்கியக்கு ஏதாவது ப்ராப்ளமோன்னு நினச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க. ஓடி வந்து பார்த்தா அவன் பையனை டை பண்ணி வச்சுருவாங்க செயிருக்கு. சொன்னதும், ஏய் சிவா என்னாச்சு, ஆரோஹி என்ன பண்ணுறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னதும் நடந்தது எல்லாமே சொல்லுவாங்க ஆரோஹி அவங்க பாஸ்க்கு. சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அந்த பையன் மேலே. என்னடா நான் இப்படி எல்லாமா வளர்த்த உன்னை, சிச்சி நீ என்னை பையன் சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு ஆரோஹி, எனக்கு இந்த மாதிரி பையன் வேணாம், அவன் பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்கணும், ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டலில் ஜெயிலில் இருந்தால் அவன் கரெக்டாக செட் ஆயிடுவான், நீ கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு ஆரோக்கிய சொல்லுவாங்க அவங்க பாஸ். அப்போது ரியா வந்து ஆரோக்கிட்ட போய், வேணாம் இது நம்ம பொண்ணோட லைஃப்பும் இதில் ஆட் ஆகிருக்கு, இப்போது அந்த பையன் இதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம பொண்ணு பற்றி கூட சொல்லணும், ஸோ தேவையில்லை, அண்ட் அந்த பையனோட லைஃப் கூட ஸ்பாயில் ஆயிரும், ஸோ ஒரு தடவை திங்க் பண்ணு அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. சொன்னதும், சரி ஓகே நீ சொல்கிறல்ல, ஓகே இது கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க பாஸ்கிட்ட போய், இல்லை பாஸ் நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, பட் பார்த்துக்கோங்க உங்கள் பையன் இப்படி இருக்கான், உங்கள் பையனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேன், இன்னொரு தடவை உங்கள் பையன் என் தங்கச்சிக்கிட்ட வந்து ஏதாவது வம்பு பண்ணிட்டான்னு மட்டும் இந்த தடவை நான் ஸ்பேர் பண்ண மாட்டேன், ஸோ ப்ளீஸ் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னதும், சரிம்மா தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு அவங்க பையனை அடிச்சுட்டு ஒரு ஃபேஸ் மேலே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு அவனை அங்கே இருந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியாவுக்கு வந்து தலை மேலே அடிபட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்காக கிளம்புவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், அண்ட் தேங்க்யூ ஆல் again and again for making me 1K subscriber family. Bye.